Hi viewers, welcome to TAMIL360 TV. நம்ம தலைமுடி அடர்த்தியா வளர்றதுக்கு இன்னைக்கு கண்டிஷனர் ஒன்று ரெடி பண்ண போறோம். முடி அடர்த்தியா வேகமா வளர்றதுக்கும் தலைமுடியோட வேர்களை நல்லா தூண்டுறதுக்கும் என்ன எப்படி முக்கியமோ அதே மாதிரி தலைமுடி போஷாக்கோட வளர்றதுக்கு கண்டிஷனரும் ஒரு முக்கியமான ஒரு பொருள் தான். கண்டிஷனர்னு சொன்னதும் கடையில் வாங்குற கண்டிஷனர்னு நினைச்சிடாதீங்க. வீட்டில் நாமளே செய்கிற கண்டிஷனர் தான். எப்படி செஞ்சு யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். தேங்காய் எண்ணெய், ரோஸ் வாட்டர், எலுமிச்சை, ஃப்ரெஷ்ஷான கர்டு, இந்த 4 பொருள் தாங்க. இந்த 4 பொருளை வச்சு நம்ம கண்டிஷனர் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய். இந்த பனிக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் இப்படி தான் உறைஞ்சி தான் இருக்குது. ஓகேவா? தேங்காய் எண்ணெய். இதில் 2 டீஸ்பூன் கர்டு, நல்லா ஃப்ரெஷ்ஷான கர்டு எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் கர்டு. அடுத்து ரோஸ் வாட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க போதும். அடுத்தது எலுமிச்சை சாறு ஒரு டீஸ்பூன். இந்த விதையெல்லாம் இல்லாமல் ஆட் பண்ணிக்கணும். நான் விதையை எடுத்துடுறேன். அவ்வளோதான். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இவ்வளோதாங்க கண்டிஷனர்னா. நம்ம கடையில் வந்துட்டு காசு கொடுத்து நிறைய கெமிக்கல்ஸ் ஆட் பண்ண கண்டிஷனரை யூஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி வீட்டிலையே நீங்கள் கண்டிஷனர் செஞ்சு யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் தலைமுடியும் நல்லா தாறுமாறாக வளரும். லெமன் ஆட் பண்ணியிருக்கிறதுனால பொடுகும் சீக்கிரமாக போயிடும். அதே மாதிரி தயிரும் தேங்காய்யும் நம்ம முடிக்கு தேவையான ஈரப்பதத்தை கொடுக்கும். முடி வந்து ட்ரை ஆகாது. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ண உடனே ஒரு க்ரீமி பதத்துக்கு நம்மளுக்கு கிடச்சிடும் கண்டிஷனர். தேங்காய் எண்ணெய் மட்டும் கொஞ்சம் பனி எக்ஸ்ட்ரா இருக்கிறனால கொஞ்சம் கரைய மாட்டேங்குது. நீங்கள் வேணால் கொஞ்சம் உருக்கி கூட ஊற்றிக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணணும். உங்களோட தலைமுடியோட வேர்லேருந்து நுனி வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக முடி எடுத்து நல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் தலைமுடியை மைல்டு ஷாம்பு இல்லை ஹோம்மேட் ஷாம்பு, நீங்கள் செஞ்ச ஷாம்பு எது வேணாலும் யூஸ் பண்ணி உங்கள் தலைமுடியை அலசிக்கலாம். வாரத்துக்கு ஒரு முறை இந்த கண்டிஷனரை போட்டாவே போதும், தலைமுடி ட்ரை ஆகாது. அதே மாதிரி தலைமுடிக்கு தேவையான ஈரப்பதத்தை இந்த கண்டிஷனர் அப்படியே தக்க வச்சுக்கும். இந்த ஹோம்மேட் கண்டிஷனரை நிறைய நாள் செஞ்சு ஃப்ரிட்ஜிலலாம் வச்சு யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் எப்பெல்லாம் தலை குளிக்கிறீங்களோ அப்பெல்லாம் நீங்கள் தலை குளிக்கிறதுக்கு ஒரு 1 hour முன்னாடி இந்த ஹேர் கண்டிஷனரை நீங்கள் ரெடி பண்ணி அப்ளை பண்ணிவிட்டு 1 hourக்கு அப்புறம் நீங்கள் எப்போ போல் தலைமுடியை அலசிக்கலாம். மறுபடியும் சொல்கிறேன், நிறையா செஞ்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி அதுக்கப்புறம் யூஸ் பண்ணாதீங்க. அப்பப்போ செஞ்சு ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா தான் ரிசல்ட்டு செமையாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ஹோம்மேட் கண்டிஷனரை செஞ்சு வாரத்துக்கு ஒரு முறை யூஸ் பண்ணாலே உங்கள் தலைமுடி கொட்டுறது, வெடிக்கிறது, பொடுகை, இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகள்லேருந்து உங்கள் தலைமுடியை பாதுகாக்க முடியும். இந்த ஹோம்மேட் கண்டிஷனரை யாரெல்லாம் போடலாம் அப்படின்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே போடலாம். ஏன் அப்படின்னா நம்ம ஃபுல்லாக நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் மட்டும்தான் அதில் எடுத்திருக்கோம். இன்கேஸ் 3 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எலுமிச்சை சாரை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு மற்றதெல்லாம் நீங்கள் அப்படியே போட்டுக்கலாம். மற்றவங்க எல்லாருமே இப்போ என்ன ப்ரொசீஜரோ இதையே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் விரும்புகிற ஒருத்தருக்கு இந்த வீடியோவை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். TAMIL360 டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.